முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி பிற்பகல் மற்றும் மாலை வானிலை இருக்கிறது. இரவு நேரத்தில் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய போகிறது, மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த அளவிற்கு மழைப்பொழிவுகள் இருக்கப் போகிறது, தென்மேற்கு பருவமழை பற்றி ஒரு விரிவான தொகுப்புடன் சிறப்பு வானிலை இருக்கு என்பது இன்று மாலை தற்போது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். மாலை சரியாக 5 மணி அளவில் முதல் கட்டமாக கடந்த 24 மணி நேரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பதிவாயிருக்கக்கூடிய மழை அளவுகள், வருவாய்த்துறையிலிருந்து வந்த மழை அளவுகளை முதல்ல பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டாரம் பகுதியில் தலா 10 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்காடு பகுதியில் தலா 10 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் தாலுகா பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் மடத்துகுளம் 9 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தன்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் தொண்டி தலா 8 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை வெம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் தலா 8 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியில் தலா 8 சென்டிமீட்டர், கடலூர் இந்திய வானியல் அறிவியல் துறை இந்திய அளவியல் துறை பகுதியில் 7 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் 7 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி 7 சென்டிமீட்டர், கடலூர் வானமாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் 7 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி 7 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை பதிவிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக அரக்கோணம் 10 சென்டிமீட்டரும், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியில் தலா 10 சென்டிமீட்டரும், திருவள்ளங்காடு பகுதியில் தலா 10 சென்டிமீட்டரும், தாலுகா அலுவலகம் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 9 சென்டிமீட்டரும் கடந்த 12 மணி நேரம் முதல் 24 மணி நேரத்திலிருந்து பதிவான மழை அளவுகள் வருவாய்த்துறையிலிருந்து வந்திருக்கிறது. இதில் அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தலா 10 சென்டிமீட்டர் என்பது பதிவாயிருக்கிறது. இது கடந்த 24 மணி நேரத்துடைய தற்போதத்தில் இவ்வளோ பெரிய மழை பதிவாயிருப்பது இதுவே வரலாற்றில் முன்னாடி பதிவாயிருக்கிறது. இது அடுத்தடுத்த வருஷங்களில் வானிலை மாற்றத்தின் காரணமாக ஜூன் மாதத்திலும் கூட தமிழ்நாட்டில் பரவலாக மழை பதிவாயிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் வேதாரண்யம் 7 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் 7 சென்டிமீட்டர் திருவள்ளூர், விருதுநகர் மாவட்டம் கோவிலம்குளம் 7 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் 7 சென்டிமீட்டர், மதுரை பேரையூர் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் பகுதியில் தலா 6 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி குளச்சல் உள்ளிட்ட பகுதியில் 6 சென்டிமீட்டர், நாமக்கல் சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர், தேனி தலா 52 மில்லிமீட்டர் அதாவது 5 சென்டிமீட்டர், திருப்பூர் தலா 6 சென்டிமீட்டர், திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் தலா 6 சென்டிமீட்டர், கடலூர் ஆட்சியர் அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர், சிவகங்கை மானாமதுரை 6 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி இரணியல் தலா 5 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகள் தலா 5 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் தலா 5 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை தலா 5 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் சுமார் 35 இடங்களுக்கு மேல் கனமழையும், சுமார் 75 இடங்களில் மிதமான மழையும், தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழையும் பதிவிருக்கிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக. இந்த மழையை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், வடதமிழக மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, ஒசூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரும் மணி நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரும் மணி நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிருக்கக்கூடிய மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் இன்றைய தினம் வரும் மணி நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், வரும் மணி நேரங்களில் பரவலாக அநேக இடங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும், கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலும், தெற்கு கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் தற்போது வரையிலும்
தீவிர நிலையில் இல்லாமல் தொடர்ந்து பலவீனமாக தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழை வரும் 15ஆம் தேதிக்கு மேல் படிப்படியாக தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தென்மேற்கு பருவமழை 19ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைந்த நிலையில் காணப்படும். முழுவதுமாக ஜூலை மாதம் முழுவதுமே அதோடைய தீவிர போக்கில் தொடர்ந்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலும் தொடர்ச்சியாக தீவிரமாகவே இந்த தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக ஆகஸ்ட் முழுவதுமே காணப்படும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஜூன் 15ஆம் தேதி வரையிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்போது வெளியிடப்பட்ட இந்த மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க இந்த வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தென் கடலோர மாவட்டங்களிலும் மத்திய வட கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் மேற்கு மாவட்டங்களிலும் தொடரக்கூடிய இந்த இடிமலை ஜூன் 15ஆம் தேதி வரையிலும் தொடர்ச்சியாக தமிழகம் மற்றும் புதுவையில் நீடிக்கும் என எதிர்பார்க்கலாம். அதே பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களில் தீவிரமாக பெய்யக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மிக தீவிரமாகவும் செப்டம்பர் மாதங்களில் புயல் சின்னங்கள் தொடர்ச்சியாக அணிவகுப்புடன் கூடிய மிகச்சிறப்பான தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காலமாக அமையும். அதற்கு பிறகு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு நம்மளுக்கு வரும். குறிப்பாக சொல்லணும்னா தென்மேற்கு பருவமழை உண்மையிலே இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒரு 15 நாட்கள் அதற்கு தீவிரமடைவதற்கு இன்னும் 15 நாட்கள் தேவைப்படுகிறது. அதாவது எப்போதுமே இப்போ சப்போர்ட்ரிக்கல் ஜெட்டுன்னு சொல்லுவோம். அந்த சப்போர்ட்ரிக்கல் ஜெட்டு பக்கம் போகும்போது தான் நம்மளுக்கு அந்த ஐடி சிஸ்ட் கன்வெக்ஷன் சாதகமாகும் போது அந்த வட இந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ் இன்டென்ஸ் கொடுக்கும்போது சவுத்தர்ன் கேரளா பகுதிகளிலும் மும்பை மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க போகிறது. காவிரி ஆறு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தமிழகத்தின் அணைகள் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவுகள் என்பது கிடைக்கும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக வட மாவட்டங்களிலும் வட உள் தமிழக மாவட்டங்களிலும் சென்னை